அனைவருக்கும் வணக்கம். இன்று திமுக சார்பில் தவேக கட்சிக்கு ஒரு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. திடீரென ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கட்சியின் சார்பில் திமுக கட்சியின் தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பூச்சி முருகன் அவர்கள் பணிகூருக்கே நேரடியாக சென்று தவேக கட்சி முதல்வர் தலைமையில் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பிதழை நேரடியாக தந்துவிட்டு வந்துள்ளார். தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது தொடங்க உள்ளது. அதற்கு முன்பாக ஆலோசனை கூட்டத்தை திமுக தலைவர் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பியுள்ளார். கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வந்து தங்கள் ஆலோசனையை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். அதேபோல் தவேகவும் சார் என்ற சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பதால் தவேக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனை தருமாறு நேரடியாகவே கேட்டுக்கொள்ளப்பட்டது. திமுக மற்றும் அது கூட்டணி கட்சிகள் இதை வாக்கு திருட்டு, ஓட்சோரி என்று ராகுல் காந்தி அழைப்பது போல இவர்களும் அழைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த திருத்தமானது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது. முக்கியமான காரணம் என்னவென்றால் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டதுதான். இவர்கள் யார்? தமிழகத்திலும் இதே போல நீக்கம் என்பது நடைபெறும். அது எப்படிப்பட்ட நீக்கம் என்றால், நிரந்தரமாக ஒரு வாக்காளர் தொகுதியிலிருந்து அவர்கள் இடப்பெயர்வாகி சென்றவர்கள், அதேபோல் இறந்தவர்கள் மற்றும் போலி வாக்காளர்கள் மற்றும் மன்னிய நாட்டினர் ஊடுருவல் நபர்கள் யாராவது இருந்தால் அவருடைய பெயர்கள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளது. அவைதான் நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. அதேபோல் இது குறித்து ஏதாவது புகார் இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக தரலாம் என்று சொல்லியிருக்கிறது. இருப்பினும் காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன என்ற வகையிலும் இந்திய கூட்டணி கட்சியின் ஒரு அங்கமாக விளைகின்ற திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சார் என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நவம்பர் 2ஆம் தேதி அன்று அனைத்து கட்சிகளின் கூட்டம் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் தவேக கட்சியும் கலந்து கொண்டு இது குறித்து ஆலோசனை வழங்குமாறு நேரிலேயே சென்று திமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பூச்சி முருகன் அழைப்பிதழை கொடுத்து வந்துள்ளார்.